ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 கைப்பிடி முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி பண்ணலாம். இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனது கூடவே 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி, 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், இதை நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். அப்புறம் இதுக்கு கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த 10 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விடணும். கூடவே ஒரு வரமிளகாவும் போட்டு கூட உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் இது கூட மஞ்சத்தூள், தக்காளி மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு 2 தக்காளி போடணும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் 1 போதும். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா அது தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதையும் ஆட் பண்ணி அதுக்கு நல்லா அந்த கிரேவி நல்லா வரணும். இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அது கூட போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி எடுத்தால் அருமையான கிரேவி ரெடி ஆகிடும். இது உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பெல்லாம் ஆட் பண்ணாமல் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.